சங்கா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் போவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு மல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. பொறுமையா கூட இருக்கலாம். ஆனால் சூழல் நிறைய கருத்து கணிப்புகள், நிறைய ரூமர்ஸ், நிறைய பேர் ஆயத்தங்கள் ஆகுறாங்க. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துல நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல மே 8ஆம் தேதி பதவியேற்பு விழா வரைக்கும் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றது ஒரு பக்கம். அதே சமயம் கருத்து கணிப்புகள்ல அங்க அசம்பிளி வரலாம், தொங்கு சட்டசபை வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அது எப்படி இருக்கும், ஏடிஎம்கேவும் தவைக்காவும் இணைந்து ஆட்சி அமைப்பாங்களான்லாம் பல யூகங்கள் சொல்லப்படுது. களம் எப்படி இருக்குன்னு பார்க்கிறீங்க இப்போ வரைக்கும்? தொங்கு சட்டசபை என்கிற வாய்ப்புக்கு தமிழ்நாட்டில் 2026 இடமே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மைக்கு கூடுதலான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்தே இல்லை. 90 விழுக்காடு வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்ட இடங்களில் பெற்றது என்கிற சரித்திரத்தை இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் பதிவு செய்யும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறுது அப்படின்னா அப்ப நேரு உள் விளையாட்டு அரங்கம், இந்த ஏற்பாடுகள், அதற்குள் ஏற்படுகிற அந்த பதைப்பு, பரபரப்பு, எதிர்பார்ப்பு, இதெல்லாம் எங்க சார் போய் முடியும் அப்படின்னா, அது ஒரு காணல் நீர் போல அதுக்கு வேலிடிட்டி மே 4ஆம் தேதி வரைக்கும். நீங்க ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா அதோட எக்ஸ்பைரி டேட் இருக்கும் இல்லையா? அது மாதிரி இப்ப இந்த மகிழ்ச்சிக்கு, இந்த ஆரவாரத்துக்கு, இந்த பதைப்புக்கு, இந்த பரபரப்புக்கு எக்ஸ்பைரி டேட் மே மாசம் 4ஆம் தேதி காலையில 9 மணி வரைக்கும். ஏன்னா 9 மணிக்கு முன்னணி நிலவரம் தெரிஞ்சிடும். எல்லா தொகுதியிலையும் 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு எண்ணப்பட்டு விடும். அந்த எண்ணிக்கையிலேயே தெரிஞ்சிடும் யார் வெற்றி பெற போறாங்க, யார் தோல்வி அடைய போறாங்கன்னு சொல்லி. அது வரைக்கும் இவர்கள் மகிழ்ச்சி அடையலாம். இப்படிப்பட்ட விஷயங்களை பேசி தங்களை தாங்களே அந்த சுய இன்பம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அடைந்து கொள்ளலாமே தவிர அதை தாண்டி ஒரு தாக்கத்தையும் இவர்கள் ஏற்படுத்த முடியாது. முதல்ல சார், அரசியல் என்பது என்னங்கிறத இந்த தமிழக வெற்றி கழகத்தினர், குறிப்பாக விஜயோடு இருப்பவர்கள் புரிந்து கொள்ளணும். நீங்க எலெக்ஷன்ன்றது ஒரு பெரிய ப்ராசஸ் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த ப்ராசஸ சந்திக்கக்கூடிய, அந்த ப்ராசஸ உள் நின்று அதை நேரடியாக அணுகக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா தமிழ்நாட்டுல 2 கட்சிகளுக்கு தான் இருக்கு. அப்ப இந்த கட்சிகளுக்கு மாற்றாக ஒருவர் அந்த எலெக்ஷன் ப்ராசஸ்க்குள்ள நிக்கிறதுக்கான தகுதியை வளர்த்துக்க முடியுமா அப்படின்னா, அதை வளர்த்துக்கிட்ட பிறகுதான் வெற்றி தோல்வி குறித்தே பேசணும்னு நான் சொல்றேன். நீங்க எம்ஜிஆர் வந்தாரு, விஜயகாந்த் வந்தாரு அப்படின்னு இந்த 2 மாதிரிகளை வச்சுக்கிறாங்க. அதுல ஃபெயிலியர் மாதிரி ஸ்ரீ ராஜேந்திரன் இருக்காரு, சரத்குமார் இருக்காரு, கார்த்திக் இருக்காரு, இன்னும் பலரை உதாரணமாக சொல்ல முடியும். கமலஹாசனே ஒரு ஃபெயிலியர் மாடல் தான் நான் சொல்லுவேன். நீங்க வெறும் 234 பேர் உங்க இடத்துல இருந்தாங்கன்னா அந்த 234 பேருக்கு அவருடைய மனைவி, கணவன், நண்பன், சகோதரன் ஒருவர் இருந்தாருன்னா மாற்று வேட்பாளர்னு போட்டு 234 தொகுதியிலையும் வைப்பு தொகை கட்டிடுறீங்க. அது மட்டும்தான் எலெக்ஷனா? ஒரு கார் எடுத்துக்கிட்டு எல்லா ஊருக்கும் போய் மைக்கு பிடிச்சு பேசிடுறீங்க, அது மட்டும்தான் எலெக்ஷனா? இதை தாண்டி இந்த தேர்தலில் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற வாக்கு உங்களுக்குத்தான் கிடைத்திருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்கு ஒரு டீம் தேவைப்படுது. அந்த டீமை ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. அதன் பிறகு உங்களுக்கு தான் வாக்கு பதிவு செய்ததுங்கிறத நீங்க உறுதி செய்துக்கிறீங்க. அந்த வாக்கு எண்ணிக்கை நாளில் உங்களுடைய பாத்திரத்தில் கொண்டு அந்த வாக்குகளை போடுவதற்கும் நீங்க அதை உறுதி செய்துக்கணும். ஒண்ணு வேணாம், ஒரு மிஷினை ஓபன் பண்ணோன்னா கடன்னு அறிவிச்சுக்கிட்டே போவாங்க அதிகாரிகள். நீங்க நிறுத்து, ஏன் இவ்வளவு வேகமா போற, கொஞ்சம் பொறுமையா சொல்லு, நாங்க நோட் பண்ணிக்க வேணாமான்னு நீங்க நிறுத்த சொல்லணும். நீங்க அந்த ஒரு செகண்ட் நிறுத்த சொல்லாம போனீங்கன்னா அவங்க சொல்ற எண்ணிக்கை என்ன, நீங்க என்ன நோட் பண்ணிருக்கீங்க, வாக்கு பதிவு எவ்வளவுங்கிறதையே நீங்க துல்லியமா கணிக்க முடியாம போகும். இதெல்லாம் கடந்த காலங்கள்ல தேர்தல் களத்துல நடந்திருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் நீங்க முதல்ல ட்ரெயின் ஆகணும். நேத்து ஒரு கூட்டத்தை திமுக நடத்தினாங்க. திமுகவுக்கு என்ன இது முதல் தேர்தலா? திமுக இப்பதான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக களத்துல நிக்கிறாங்களா? எத்தனை தேர்தல்களை திமுக சந்திச்சிருச்சு. நேத்து வேட்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், பாக முகவர்களை உள்ளடக்கிய நகர ஒன்றிய செயலாளர்கள் கூட்டம் யார் தெரியுமா நடத்துறது? சட்டத்துறை நடத்துது. காணொலி வாயிலாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு இடத்துல உட்கார வச்சு நடத்துறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வாக்கு எண்ணிக்கை நாளில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்,
வாக்கு எண்ணிக்கை நாளில் அதிகாரிகளை எப்படி கையாள வேண்டும். ஏன் சார் திமுக இந்த செஷனை கொண்டு வர்றாங்க? திமுக என்ன புதுசா தேர்தலை பாக்குறாங்களா? ஆனாலும் திமுக அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள நின்று அந்த தேர்தலை எதிர்கொள்ளுது. இப்ப புரியுதா நான் சொல்றேன்? அந்த தேர்தலை எதிர்கொள்கிற விதம்ன்றது அதிமுகவும் இதே விதத்துல தேர்தலை எதிர்கொள்ளும். இந்த 2 கட்சிகளை தவிர வேறு ஒருவருக்கு இந்த தேர்தலை எதிர்கொள்கிற கட்டமைப்பே இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க ஏன் அதுக்குள்ள வெற்றி குறித்தெல்லாம் போறீங்க? 2016ல ஒரு மிகப்பெரிய எழுச்சி தென்பட்டுச்சு சார். மக்கள் நல கூட்டணி. இப்ப இணையத்துல எவனெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கானோ இது மாதிரி ஒரு செக்டார் 10 வருஷத்துக்கு முன்னாடி உருட்டினான்னு சொல்றேன் நான். இந்த 2026ல ஒரு மாற்றம்னு ஒரு உருட்டு இருக்குல்ல, இதை விட பெரிய உருட்டு நான்லாம் சேர்ந்து உருட்டி இருக்கேன்னா வச்சுக்கோங்க. இப்ப நான் உங்கள்ட்ட உட்கார்ந்து இவ்வளவு விவரமா பேசுறேன்ல, நானும் சேர்ந்து உருட்டின மாற்றம் வந்துருச்சு. நாங்க தான் மாற்று. மக்கள் நல கூட்டணி தான் மாற்று. இந்த பாருங்க பொது உடைமை இயக்கம், இந்த பாருங்க அண்ணன் திரும்ப, இந்த பாருங்க வைகோ, இந்த பாருங்க தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் வந்துட்டார், இந்த பாருங்க ஜி.கே. வாசன் கரைப்படியாத கரம்னு உருட்டணும். கடைசியில அந்த உருட்டை மக்கள் ஒரு உருட்டு உருட்டினாங்க. என்ன தெரியுமா நடந்தது? தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல கூட அது வெற்றி பெறல. இதையெல்லாம் விட பெரிய போர்ஸா சார் விஜய்? இதையெல்லாம் விட பெரிய ஸ்ட்ரக்சரா சார் விஜய்? ஏன் மதிமுகவுக்கு அது என்ன முதல் தேர்தலா? விசிகாவுக்கு முதல் தேர்தலா? பொதுவுடைமை இயக்கம் தேர்தலையே பார்த்தது இல்லையா? விஜயகாந்துக்கு முதல் தேர்தலா? ஆனால் ஒரு புதிதான ஒரு தேர்தல் களமாக இது இருக்கு. மக்கள் வந்து உற்சாகத்தோட இந்த தேர்தல் அணுகியிருக்காங்க அப்படின்றது ஒரு ஒரு விஷயம். அதே சமயம் வந்து ஒரு கணிக்க முடியாத ஒரு தேர்தலா இருக்கு. விடிஞ்சா தேர்தல் என்னன்னு தெரிய போகுது. இருந்தாலுமே ஒரு ஒரு பதட்டம், ஒரு என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துட்டே இருக்குல்ல. இது என்ன நடக்க போகுது, யார் வரப்போறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துட்டே இருக்குல்ல. இதுக்கு காரணம் விஜய் தானே? இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. யாருக்கு எக்ஸைட்மெண்ட்? எனக்கெல்லாம் எக்ஸைட்மெண்டே இல்லையே. எனக்கு வந்து தேர்தல் பிரச்சார களத்திலேயே நான் பார்த்துட்டேன். இதுதான் தேர்தல் ரிசல்ட். 165 175 அதிகபட்சமாக 190. இது திமுகவுக்கு கிடைக்க போற எண்ணிக்கை, அதன் கூட்டணிக்கு கிடைக்க போற எண்ணிக்கை. இதை தாண்டி மீதம் தான் அதிகபட்சமாக 45 50 தொகுதி அதிமுக தலைமையிலான கூட்டணி. நான் சொல்றது அதிகபட்சமாக அது 30க்குள்ளேயே சுருங்கும்னு நினைக்கிறேன். இதுதான் தேர்தல். இதை நான் எப்ப தெரியுமா கணிச்சிட்டேன்? பன்ருட்டியில விசிகாவினுடைய வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிற அந்த நாளிலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் தேர்தல் களம், இப்படிதான் இருக்க போகுது முடிவுன்னு. எனக்கு ஒண்ணு எக்ஸைட்மெண்ட் இல்லை. என்னுடைய மனநிலை தான் தமிழ்நாட்டுல இருக்கிற 80% பேருடைய மனநிலை. நீங்க யாருக்கிட்டையாவது போய் சர்மிளா டாக்கீஸ்ல இருந்து மைக்க நீட்டுங்க, வீதியில இறங்கி ரூரலுக்கு போங்க, சென்னையே வேண்டாம், ரூரலுக்கு போங்க, இந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கான்னு நீங்க பாருங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடையாது. அப்ப யாருக்கு சார் எக்ஸைட்மெண்ட்னா, புதுசா போய் ஓட்டு போட்டான்ல, இந்த சமூக வலைதளத்தை முழுமையாக பயன்படுத்தினான்ல, அந்த பசங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கிறது மாதிரி தெரியுது. அந்த எக்ஸைட்மெண்ட்டும் 4ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆயிரும்னு சொல்லிட்டேன் நான் தான். அப்ப இப்ப வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? இங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன எதிர்பார்ப்புன்றத நான் ரொம்ப துல்லியமா சொல்றேன். விஜய் உருட்டுறாரு இல்லையா, பெரிய உருட்டு. விஜய்க்கு ஆதரவாக இப்ப ஒரு 3-4 நாட்களாக புதிய அறிவுஜீவிகள்லாம் களத்துக்கு வந்திருக்காங்க இல்லையா? இவனுங்கெல்லாம் உண்மையிலேயே அறிவுஜீவி தானா? விஜய் உண்மையிலேயே உருட்டுறது சரிதானா இல்லையான்றத பாக்குறதுக்காக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு. அவ்வளவுதானே தவிர விஜயால ஒரு எக்ஸைட்மெண்ட். சார் நான் என்ன கேட்கிறேன், நீங்க இப்படி வச்சுக்கோங்க இந்த எக்ஸைட்மெண்ட். சர்க்கஸ்க்கு நீங்க போறீங்க, ஓகேவா? சர்க்கஸ்ல மேல கம்பி மேல ஒருத்தர் நடப்பாரு இல்லையா? அவர் கீழே விழுந்துடாம நடப்பாரா இல்ல கீழே விழுந்துருவாரான்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. அந்த எக்ஸைட்மெண்ட் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அவரை ஜோக்கர்ன்றீங்களா, ஹீரோன்றீங்களா? இது களம் சர்க்கஸ் நீங்க பாக்குறீங்களா, இதுல இதுதான் வந்து யுத்த களம்னு நீங்க பாக்குறீங்களா? இது சர்க்கஸ், மேல நிக்கிறவர் ஜோக்கர் இல்லையா? அதுதான் தாவேகா ஒரு சர்க்கஸ், விஜய் ஒரு ஜோக்கர், இவ்வளவுதான் அரசியல். இந்த எக்ஸைட்மெண்ட்டை நீங்க வந்து அரசியல் லாப நட்ட கணக்கு, கொள்கை கோட்பாடு, தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பு, ஒரு எதிர்பார்ப்பு, பரிதவிப்பு, இவ்வளவுலாம் ஒண்ணுமே இல்லை. இங்க திமுக அதிமுக 2 கட்சிக்கு போட்டி. திமுக ஜெயிக்குது, அதிமுக களத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்படுது மக்களால. ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை அதிமுகவுக்கு இருக்கு, ஆதரவு அலை திமுகவுக்கு இருக்கு. இவ்வளவுதான் சார் சினாரியோ இந்த எலெக்ஷன்ல. இதை தாண்டி வேற ஒண்ணும் இல்ல சார். இதை தாண்டி பேசப்படுகிற எல்லா பொருளும் எக்ஸ்பைரி டேட்டோட இருக்கு. எக்ஸ்பைரி டேட் நாளை காலையாக இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். இதுல 2 கருத்து கணிப்புகள் முக்கியமாக நான் இந்த கேள்விகள்லாம் வருவதற்கான காரணமே அந்த 2 கருத்து கணிப்புகள் தான். ஒண்ணு வந்து ஆக்சிஸ் மை இந்தியாவினுடைய கருத்து கணிப்பு
வெளியிடப்பட்டது. அதுக்கு முன்னாடி துக்ளக், மின்னம்பலத்தினுடைய கருத்து கணிப்புகள் லோக்கல்ல அவங்க பண்ணது. அதுல வந்து 30% வரைக்கும் துக்ளக் இதையெல்லாம் பர்சன்டேஜ் கொடுத்திருந்தார் தவைக்காவுக்கு. ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா அது மேலையெல்லாம் போய் குறிப்பாக 90ல இருந்து 120 தொகுதிகள் வரைக்கும், 98ல 120 தொகுதி வரைக்கும் அவங்க வின் பண்ணுவாங்கன்னு ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டது. ஆனால் அந்த நிறுவனம் கடந்த காலங்கள்ல சில இடங்கள்ல சரியான முடிவுகள் தான் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. நேற்று ரவி ஐபிஎஸ்னுடைய வீடியோ நீங்க பார்த்திருக்க முடியும்னு நினைக்கிறேன். அவரும் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தாரு. நாங்க வந்து 2 லட்சத்துக்கு மேல வாக்காளர்களை தொகுதிக்கு கவர் பண்ணோம். எக்ஸிட்டுக்கு எக்ஸிட் போடுது. இதுலயே வந்து 120 தொகுதிகள் வந்து தவைக்கா ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவர் சொல்றாரு. இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டியதா இருக்கு இல்லையா? அப்போ களம் வேற மாதிரியா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு வருது இல்ல? இல்ல, நீங்க யார் யார் பேரையெல்லாம் சொன்னீங்க, நிறுவனங்களுடைய பெயரெல்லாம் சொன்னீங்க, இதெல்லாம் ஒரு பக்கத்துல வச்சிருவோம். இப்போ ஒரு நிறுவனம் நடத்துனாங்க இல்லையா, பேர் என்ன, ஆக்சஸ் மை இந்தியா. அந்த நிறுவனம் நடத்துனாங்க இல்லையா, அந்த நிறுவனத்தை திரும்ப அணுகி 90 இடங்கள் கிடைச்சிருமா? இல்ல ஒரு 70 இடமாவது கிடைச்சிரும்னு சொன்னாங்களா? 90ன்னு சொன்னவங்க ஒரு 70வது கிடைச்சிருந்தா, இப்ப இன்னொரு முறை நீங்க போய் மைக்க நிட்டுங்க, 70 கிடைச்சிருமா? இல்ல ஒரு 50வது கிடைச்சிரும். அந்த பார்த்திபனும் வடிவேலும் ஒரு காமெடியில சொல்லுவாங்க, இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும். அப்போ வேற எங்க விற்கிறேன்னா அப்ப இங்கு, அப்புறம் நல்ல மீன்கள்னா நல்ல, அப்புறம் மீன்கள்னா மீன்கள், அப்ப என்ன கிடைக்கும், அப்புறம் போர்டை எடு. அந்த கதை தான் இந்த கதை. 90ன்னு அவங்க கருத்து கணிப்பு சரியாக இருக்கும்னா ஆமாங்க 90ன்னு நிக்கணுமா வேணாமா? நீங்க ஏன் திடீர்னு 20 குறைச்சிக்கிட்டு 70க்கு வந்தீங்க? ஏன் இந்த பின்வாங்குகிற வேலைன்னு கேக்குறேன். அப்ப இதனுடைய உண்மை தன்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் கடந்த காலத்துல எப்படி இருக்கும்னு நான் 2009 தேர்தலில் இருந்து கருத்து கணிப்புகளை ஓரளவுக்கு உள்வாங்கிய அடிப்படையில சொல்றேன். 2009ல என்ன தெரியுமா சொன்னாங்க? ஈழ போர் உச்சகட்டத்துல இருக்கு. காங்கிரஸ் தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல கூட ஜெயிக்காது. அதிமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும்னு சொன்னாங்க. ஈழ ஆதரவாளர்கள்ல முதன்மையானவர் யாரு தெரியுமா தமிழ்நாட்டுல அப்படின்னு அவர் தன்னை காட்டிக் கொண்டதாகவும் இருக்கட்டும், இல்ல உண்மையிலேயே அவருக்கு ஒரு அடையாளம் இருப்பதாகவும் இருக்கட்டும், வைகோ தானே. விருதுநகர்ல வைகோ தோத்து போனாரு. யார்கிட்ட தெரியுமா தோத்து போனாரு? ஈழத்தமிழர்களினுடைய இரத்தக்கரையை தன்னுடைய கையில் பதித்துக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் அன்னைக்கு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய கை சின்னத்துக்கிட்ட தோத்து போனார். இதுதான் தேர்தல். புரியுதா உங்களுக்கு? அப்ப அன்னைக்கு வந்த கருத்து கணிப்பு சரி. இப்ப 2011ல ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, திமுக ஒரு ஆன்டி இன்கம்பன்சியோட இருக்கு, ஆனா அந்த நேரத்திலையும் திமுகவுக்கு 75 இடங்கள்ல இருந்து 80 இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? எதிர்கட்சி நிலைக்கு கூட திமுக வரல. சரி, இதெல்லாம் விட்டுருவோம். 2014ல மிகப்பெரிய அலை வீசுது. மோடி தான் அதிகாரத்துக்கு வரப்போறாரு. தமிழ்நாடு முழுமைக்கும் மோடி அலை எடுபட்டுருச்சுன்னு சொன்னாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணின்னு நாங்க 2 பேர் தான் ஜெயிச்சாங்க, மீதி எல்லாம் அதிமுக அடிச்சு. இப்படி ஒவ்வொரு தேர்தலையும் உதாரணம் இருக்கு சார். அந்த உதாரணங்களை எல்லாம் எடுத்து பேசினா இந்த கருத்து கணிப்பு எப்படிப்பட்ட கருத்து கணிப்புங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரிய வந்துடும். இப்பவே நாட்டு மக்கள் உணர்ந்துதான் இருக்காங்க. கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். எனக்கு ரொம்ப நல்ல நண்பர், ஐபிஎஸ் அதிகாரி, ரொம்ப நேர்மையானவர். 2 லட்சம் பேர்கிட்ட கருத்து கணிப்பு நடத்துறதாக சொன்னார் இல்லையா? 2 லட்சம் பேர்கிட்ட கருத்து கணிப்பு. தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதி? 234 தொகுதி. அப்போ 2,234,000 நீங்க வகுத்துக்கங்க. அப்போ ஒரு தொகுதிக்கு எத்தனை பேர்த்துக்கிட்ட நீங்க கருத்து கணிப்பு நடத்தி இருக்கீங்க? தமிழ்நாட்டுல வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? சார் 100 பேர் ஓட்டு போட்டிருக்கான் சார். 100 பேர்த்துக்கிட்ட எத்தனை பேர்த்துக்கிட்ட கேட்டா அது சரியான கருத்து கணிப்பா இருக்கும்? குறைஞ்சபட்சம் 50 பேர்த்துக்கிட்ட கேட்கணுமா? 2 பேர்த்துக்கிட்ட கேட்டேன். அதுல ஒருத்தர் சொல்றாரு நான் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு, அதனால 40% ஓட்டு கிடைக்கும்னா என்ன சார் கணக்கெடுப்பு இது? நான் கேக்குறேன், இது என்ன கணக்கெடுப்பு? 100 பேர் ஓட்டு போட்டிருக்கான் ஐயா, நீங்க 2 பேர்த்துக்கிட்ட தாங்க ஐயா கணக்கெடுப்பு நடத்தி இருக்கீங்க. மீதி 98 பேருடைய மனநிலை உங்களுக்கு தெரியல. அந்த 98 பேருடைய மனநிலை தான் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவை வெளிப்படுத்த போகிற மனநிலைன்னு நான் சொல்றேன். இன்னொன்னு, நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க சார். முதல்ல இங்க இந்த ஸ்ட்ரக்சரை வைத்துக்கொண்டு தேர்தல் களத்தை எதிர்கொண்டது இருக்குல்ல, அதுலயே ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு திமுக வெற்றி பெற போகுதுன்னு சொல்லி. திமுகவிடம் இருந்த ஒரு உற்சாக மனநிலை அதிமுகவிலேயே இல்ல. பாத்தீங்களா? விஜயிடத்திலே அந்த உற்சாக மனநிலை இல்ல. இதையெல்லாம் தாண்டி ஒரு மௌன புரட்சி நிகழ்ந்துரும்னா, இவர் என்ன பிடல் காஸ்ட்ரோவா? இவர் என்ன சேக்குவேராவா?
ஆனா இப்பதான் திமுகவினுடைய அமைச்சர்கள் முகத்துல வந்து சோகமா இருக்காங்க. ஏன் அவங்க எழுச்சியோட இல்ல, அவங்க ஏன் வந்து உற்சாகத்தோட இல்ல, எந்த ஒரு அமைச்சர் சோகமா சோகமா இருக்காங்க. இருந்தாரு? நீங்க சொல்லுங்க. இல்ல எந்த அமைச்சர் சோகமா அழுகாட்சியோட இருந்தாரு? எந்த அமைச்சர் சார் சோகமா அழுகாட்சியோட இருந்தார்? நீங்க பேர் சொல்லுங்க சார். எனக்கு ஒரு 20 அமைச்சர் தெரியும் சார். எந்த அமைச்சர் சார் சோகமா இருந்தாரு? எந்த இல்ல டிவில சார் மே நீங்க தின பாத்தீங்க? மே தின நிகழ்ச்சியில வந்து எல்லாருமே வந்து உற்சாகத்தோட இல்லன்றதெல்லாம் சில பேர் சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்துட்டு இருந்தாங்க. நான் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? 2021 அதிமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி தலைவிரித்து ஆடுது இல்லையா? தமிழ்நாடு கொரோனா அவசர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டாச்சு. வீட்டுல 4 பேர்னா 3 பேர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காங்க. ஒருத்தர் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு வீட்டுல இருக்காங்க. இதுதானே சார் நிலைமை? இப்ப தேர்தல் வருது சார். எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா திமுக ஜெயிக்க போகுதுன்னு? அன்னைக்கு எப்படி இருந்துச்சு திமுகவுக்கு ஆதரவான? எப்படியாவது இந்த எடப்பாடி பழனிசாமியை விரட்டி அடிச்சிட முடியாத மனநிலையில மக்கள் இருந்தாங்களா? அப்ப தேர்தலை சந்திக்கும் போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு இருக்காரு இல்லையா, அன்னைக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய தோழர்களுக்கு ஒரு அறிவுரையே சொன்னாரு. நம்முடைய வெற்றி இலகுவாக கிடைப்பதை எதிர்கூடாரம் ஒருபோதும் விரும்பாது. நம்முடைய வெற்றி நமக்கு இலகுவாக கிடைக்காது. அதனால கண்ணும் கருத்துமாக இருந்து பணியாற்றி நம்முடைய தேர்தல் வெற்றியை தலைவர் கலைஞரிடத்திலே கொண்டு வந்து ஒப்படையுங்கள்னு சொன்னார். ஏன் சொன்னாரு? ஏன் சார் சொன்னாரு? அவர் சொல்லலாம்ல, ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கியா, நம்ம படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறோம், கவலைப்படாதீங்க, உற்சாகமா பணியாற்றுங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. அந்த பொறுப்புணர்வு அவருக்கு எப்போதுமே உண்டு. மகிழ்ச்சியில் ஆனந்த தாண்டவம் ஆடுறது, மேடையில ஏறி கொக்கரிக்கிறது, இயல்பு நிலை மறந்து தோல்வியின் காரணமாக உளறுவது, எதிர்கட்சியினர் செத்து போயிடணும்னு நினைக்கிறது, உயிரை எடுக்கிறாங்கிறது, வசைபாடுறது, இதெல்லாம் ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருந்ததில்லை. அதனால வழக்கமான நிதானத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கடைபிடிக்குது. திமுகவுக்கு தெரியும் இந்த தேர்தல் எப்படிப்பட்ட தேர்தலாக இருந்ததுன்னு. இந்த தேர்தல் களத்தினுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்க போகுதுன்னு தெரியும். நிதானமா இருக்காங்க திமுக. அதை பார்த்து உங்களுக்கு சோகமாக தெரியுதுன்னா உங்களுடைய பார்வையில் கோளாறு இருக்கிறதே தவிர அவர்களிடத்துல எந்த இதுவும் இல்லை. இப்ப என்ன, மே தினத்துல வந்து வானத்துக்கும் பூமிக்கும் தாண்டி குதிக்கணுமா? அண்ணன் ஜெயக்குமார் மாதிரி பேசணுமா? சீமான் மாதிரி பேசணுமா? இல்ல விஜய் கான்பிடண்டா இருங்க நம்ம தான் வர்றோம் அப்படின்னு சினிமாவில் வசனம் பேசுவதை போலவே மைக்க நீட்னா பேசிக்கிட்டு இருக்காரு, அது மாதிரி பேசணுமா? சார் இது கட்சி சார். இதற்கென்று ஒரு பயணம் இருக்கிறது, இதற்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. அது தன்னுடைய பணியை நிறைவாக செய்துவிட்டு ஆழ்ந்த அமைதியோடு காத்திருக்கிறது. அந்த அமைதிக்கான பரிசை அதை நாளை மறுநாள் பெறப்போகிறது அந்த கட்சி. அதுக்கு தெரியும் அது நிறைகுடம், தழும்பாது. அது குறைகுடம் அல்ல கூத்தாடுவதற்கு, அது நிறைகுடம். அதனுடைய பணியை அதை செய்து முடிச்சுட்டு காத்திருக்கு, அவ்வளவுதான். இறுதியா நீங்க சொன்னீங்க பண்ருட்டியில தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது நான் உணர்ந்துட்டேன் திமுக தான் வெற்றி பெற போகுது அப்படின்னு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதுல கூட சில இடங்கள்ல நம்முடைய தோழர்கள் வந்து கூட்டணி கட்சியினருக்கு போதிய ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்றது மட்டும் சொல்லாம, தேர்தல் முடிவுகள் என்னவாக இருந்தாலும் நம்ம வந்து நம்முடைய பயணம் நீர்த்து போகாத நம்ம தொடர்ந்து பயணிப்போம், தோழர்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் இடதுசாரிகள் கட்சியிலிருந்து கே பாலகிருஷ்ணன் அவரும் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இளைஞர்கள்கிட்ட ஒரு மாற்றம் தேவையா இருக்கு, இளைஞர்களுக்கு போதிய வேலை வாய்ப்பின்மை இருக்கு, திமுக எங்களை மதிக்கல அப்படின்லாம் சொல்றாரு. அப்போ இந்த 2 பிரதான கட்சிகளும் இந்த விஷயத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக என்ன இண்டிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் யூகிக்கிறாங்க. நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? சார், தேர்தலுக்கு பிறகு களங்கள் வெவ்வேறாக மாறும். அது மாறுவது ஜனநாயகத்துக்கு நல்லது. நான் என்ன கேட்கிறேன், திமுக தவறே செய்யாதா? திமுக தவறே செய்யாம 100 விழுக்காடு சரியா இருக்கா? யதார்த்தத்தை பேசுவோம் நம்ம. நான் திமுக ஜெயிக்கணும்னு பணியாற்றி இருக்கேன். திமுக ஜெயிக்கணும்னு 100% விரும்புறேன். திமுக தான் வரணும். அதை தாண்டி வேற ஒரு கட்சி தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது. அதுக்காக திமுக 100% சரியா இருக்குன்னு அர்த்தமா? இல்ல. இருப்பதிலேயே திமுக சரியா இருக்கு இல்லையா? அப்ப இந்த திமுக செய்யற தவிர யாரு சுட்டி காட்டுறது? சுட்டி காட்டுகிற வேலையை செய்ய வேண்டிய விசிக, சுட்டி காட்டுகிற வேலையை செய்ய வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சி, இவையெல்லாம் அந்த கூட்டணிக்குள் இருக்கிற காரணத்தாலேயே அது செய்கிற தவறுகளை ஏற்றுக்கொள்கிற மனநிலைக்கு வந்தது ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்து இல்லையா? இனி அது தொடரக்கூடாதுன்னு இந்த 2 கட்சிகள் நினைக்கலாம். இல்ல இப்படி கூட யோசிக்கலாம், விஜயகாந்த் கட்சி புதுசா வந்துச்சு, 10 சீட்டை கொடுத்துட்டாங்க, நம்ம இந்த கூட்டணியிலேயே இருந்தோம், 6 குறைச்சு 5 கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கலாம். பொது உடைமை இயக்கம், அந்த வருத்தம் நியாயமானதாக கூட இருக்கலாம். அதை கூட கே பாலகிருஷ்ணன் வெளியிட்டிருப்பதாக கருதி கொள்ளலாமே. என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். தேர்தலை ஒன்னாதானே சந்திச்சோம்.
கேபி திமுக தானே ஜெயிக்குங்கிறாரு, திமுக அதிகாரத்துக்கு வரும்னு தானே சொல்றாரு, விசிக கூட்டணியில தானே இருக்கு, நாளைக்கு மறுநாள் வாக்கு எண்ணிக்கைக்கு போகிறவர்கள் திமுகவினர் தானே, அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லையே, அதுல ஒண்ணும் குழப்பம் இல்லையே. அதனால களம் சரியாதான் இருக்கு. தேர்தலுக்கு பிந்தி எது வேண்டுமானாலும் நடக்கலாம், நடந்தாலும் அது ஜனநாயகத்துக்கு நல்லதாகவே இருக்கட்டும் நினைக்கிறேன். இந்த தலைவர்கள் தப்பானவர்கள் இல்ல சார், இந்த தலைவர்களுக்கு சுயலாப கணக்கு இல்ல. அதனால அந்த தலைவர்கள் எடுக்கிற முடிவு தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு உகந்த முடிவாக இருக்குமானால் அதை வரவேற்க வேண்டியது தானே. அண்ணன் திருமா நேரடியா சொல்லாதவரை ஏன் அவருடைய வார்த்தைக்கு நம்ம வண்ணம் பூசணும்? அவர் சொன்னாரா? அவர் தன்னுடைய குறையையும் ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு தலைமை தாங்கியதனுடைய அந்த கட்சியில் இருக்கிற சில குறைபாடுகளையும் மெல்லிய அணுகுமுறையோடு அவருக்கே உண்டான அந்த பாணியில கோடிட்டு காட்டியிருக்கிறார். அது அவருடைய தார்மீக உரிமை. அதான் அவர் சொல்லியிருக்காரு. இதை ஏன் நான் ஒரு வண்ணம் பூசி இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு நான் ஏன் அதை ஒரு கூட்டுக்குள்ள அடைக்கணும்? அதுவே ஒரு நாள் செட்டில் ஆகும். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருப்போம். இப்ப நம்ம இலக்கு ஒண்ணுதான். அண்ணா சொன்ன மாதிரி பறவையின் கழுத்தும் அம்பின் முனையும் கண்களுக்கு தெரியணும். எனக்கு அப்படிதான் தெரியுது. இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற போது. நாளை நடக்க போவதை நாளைய நாளில் பேசுவோம். ஏன் இன்னைக்கே பேசணும்? நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம் யாரு வெற்றி பெறாங்க அப்படின்றத. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.